Hello geeks, welcome back. iPhone 15 series launch பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. So leaks and rumors படி iPhone 15 series எப்படிலாம் இருக்க போகுது, எப்போ லான்ச் ஆக போகுது, எந்த பிரைஸ்ல வர போகுது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க D4 தமிழ், நான் சுகு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற ஃபாக்ஸ் அண்ட் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா iPhone 15 சீரிஸோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. பொதுவா ஐபோன்ஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் 8 ல இருந்து 10 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்தியன் யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த வருஷம் கடைசியில தான் வந்து நமக்கு இந்தியன் யூனிட்ஸே வந்து கிடைக்கும். ஸோ இப்போ iPhone 15 சீரிஸ் லான்ச் ஆகி கொஞ்ச நாள்லயே நமக்கு இந்தியன் யூனிட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஜெனரேஷன் 14 பிளஸ் விட இந்த வருஷம் லான்ச் ஆக போற 15 பிளஸ் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கம்மியா கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த லான்ச் ஈவென்ட் பாத்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் படி செப்டம்பர் 12 இல்லனா 13ஆம் தேதி நடக்கலாம். பட் iPhone 15 Pro Max வேரியன்ட் மட்டும் அக்டோபர் வரைக்கும் டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையா சொன்னாங்க. நாங்க வந்து சோனி சென்சார் தான் கேமராவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷம் லான்ச் ஆக போற 15 Pro Maxல பாத்தீங்கன்னா கேமரால ஒரு பெரிய அப்கிரேட் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ அதுக்காக சோனியோட சென்சார் வந்து போதுமான அளவு எங்களால சப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி 15 Pro Max வந்து சேலுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். நெக்ஸ்ட் எப்போதும் போல ஐபோன்ஸ்ல 4 மாடல் வந்து வர போகுது. 15 Plus, 15 Pro, கடைசியா இருக்கிற இந்த 15 Pro Max தான் வந்துட்டு மேக்ஸ்ல வர போகுதா இல்ல அல்ட்ரான்னு சொல்லிட்டு வர போகுதா அப்படின்னு தெரியல. ரூமர்ஸ் படி அல்ட்ரால வரலான்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும் மேக்ஸ்ல வர போகுதா அல்ட்ரால வர போகுதான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லான்ச் ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 2 வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா வந்துட்டு நிறைய பேர் நீங்க யூஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். உண்மையா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. iPhone 15 சீரிஸ்ல மெயின் சேஞ்சஸ்னு பார்க்கும்போது எல்லா மாடல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்துட்டு வர போகுது. அப்புறம் எல்லா மாடல்ஸ்லயுமே உங்களுக்கு டைனாமிக் ஐலாண்ட் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. அப்புறம் 15 Pro Maxல பாத்தீங்கன்னா பெரிஸ்கோப் செட்டப் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைப் சி போர்ட்டை பத்தி பார்ப்போம். இந்த டைப் சி போர்ட் கொண்டு வரதுக்கு நம்ம மெயினா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஈரோப் கவர்மெண்ட்டுக்கு தான். ஏன்னா நம்ம அடிச்ச மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ ஈரோப் கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சு. அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஈரோப் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ 2024க்கு அப்புறம் எல்லா போன்ஸ்லயும் USB-C கனெக்டர் தான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தினால தான் iPhone 15 சீரிஸ்ல எல்லா மாடல்ஸ்லயுமே வந்துட்டு USB-C கனெக்டரோட வந்து வரப்போகுது. ஸோ ஈவன் iPhone 14 பிளஸ்லயுமே வந்துட்டு டைப் சி போர்ட்டோட ரீலான்ச்சும் பண்ண போறாங்க. ஸோ அதனால நீங்க iPhone 14 பிளஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா டைப் சி போர்ட்டோட நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வர போகுது. அதுல பாத்தீங்கன்னா iPhone 14 வந்துட்டு 50,000 ரூபாய்க்கே வந்துட்டு வரப்போகுது. ஸோ iPhone 14 மட்டும் இல்லாம 13, 12 கூட ஆஃபர்ஸ்லாம் நல்ல பிரைஸ்ல வந்து வரப்போகுது. நீங்க அந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பயோலையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த டைப் சி போர்ட்ல ஒரு ட்விஸ்டோட தான் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது MFI தான் இருக்க போகுது. ஸோ ஏன்னா ப்ரோ வேரியன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா USB 3.2 ஆர் Thunderbolt 3 சப்போர்ட்டோட வந்து இருக்க போகுது. இதே நீங்க 15 பிளஸ்ல பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் படி இதுல பாத்தீங்கன்னா USB 2.0 சப்போர்ட் இருக்க போகுது. அதனால இந்த மாடல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா MFI இருக்காதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் லீக்டு பிக்சர்ஸ் படி பார்க்கும்போது 1.5 மீட்டர் வரைக்கும் டைப் சி டு டைப் சி பிரைடட் கேபிளோட வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம கலர் மேட்சாவும் இருக்க போகுதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 35 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடய வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் சொல்லங்க, அவங்க தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாடல்ஸ்க்குமே வந்து 11% இருந்து 15% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 14 Pro Maxல பாத்தீங்கன்னா 13 Pro Max அளவுக்கு பேட்டரி பேக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளைண்டாவே வந்து சொன்னாங்க. 15 Pro Maxல பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ இருக்காது, இருக்கவும் கூடாது. ஏன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா TSMCல மேனுஃபேக்சரிங் பண்ண 3 நானோமீட்டர்ல பில்ட் ஆன நியூ A70 பயானிக் சிப்போட வந்து வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா பவர் எஃபிஷியன்சியாவும் வந்து இருக்க போகுது. ஸோ இதனால பேட்டரி பேக்கப் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். பார்ப்போம் ஆப்பிள் எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னு. 15 பிளஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்த அதே A16 பயானிக் சிப்போட தான் வந்துட்டு எடுத்துட்டு வர போறாங்க. மேபி ஓவர் கிளாக் வெர்ஷனா இருக்கலாம். நெக்ஸ்ட் iPhone 15 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ்லயும் டைனாமிக் ஐலாண்ட் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. ப்ரோ வேரியன்ட்ல லீக்டு பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பெசல்ஸ் வந்து ரொம்பவே சின்னதா வந்து எடுத்துட்டு வர போறாங்க. இதுக்காக LiP1 இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 2.2 mm ல இருந்து 1.5 mm வரைக்கும் பெசல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ப்ரோ மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெசலுமே இல்லாம ஒரு பெரிய வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த
மியூட் பட்டனை தூக்கிட்டு ஆக்ஷன் பட்டனை வந்து எடுத்துட்டு வர போறாங்க. அதாவது கஸ்டமைசபிள் பட்டனா வந்து எடுத்துட்டு வர போறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க மியூட் பண்றது மட்டும் இல்லாம கேமரா ஓபன் பண்ணிக்க முடியும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், அண்ட் நீங்க ஃபிளாஷ் லைட்டும் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். லேட்டஸ்ட் ரூமர் படி மிங்ஷி கோன்ற கிரேட் அனலைசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட் ஜெனரேஷன்ல ப்ரோ வேரியன்ட்ல யூஸ் பண்ண அந்த 48 மெகா பிக்சல் கேமராவை 15 அண்ட் 15 பிளஸ்லயும் வந்துட்டு எடுத்துட்டு வர போறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே அப்படி வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனா அதுலயே ஒரு ட்விஸ்டோட தான் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே சேம் சென்சார் இருக்க போறது இல்ல. ஆப்பிள் தடவையா அவங்களோட போன்ஸுக்கு பெரிஸ்கோப் செட்டப்போட வந்து எடுத்துட்டு வர போறாங்க. இது பாத்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸ்ல தான் வந்து இருக்க போகுது. சோ இதனால நீங்க எந்த ஒரு பிக்சல் லாஸும் இல்லாம ஹார்ட்வேர் லெவல்லையே 5x இருந்து 10x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் 15 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா டைட்டானியம் பாடி வந்து எடுத்துட்டு வர போறாங்க. சோ இதனால உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ரொம்பவே பெட்டரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம வெயிட் வந்து இங்க நல்லாவே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா நம்ம இதை ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராலேயே பார்த்துருக்கோம். பட் ஆனா இங்க லுக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமா இருக்க போகுது. ஃபைனலா பிரைசிங்னு பார்க்கும்போது ப்ரோ மாடல்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜெனரேஷனை விட $100 to $200 வரைக்கும் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ 15 பிளஸ்ல பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 256 GB தான் இருக்க போகுது. ஆனா பிரைஸ்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஜெனரேஷன் 128 GB என்ன பிரைஸ்ல இருந்துச்சோ அதே பிரைஸ்ல தான் இருக்க போகுது. அங்க அது மட்டும் இல்லாம ப்ரோ மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 TB வரைக்கும் வேரியன்ட் வரப்போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ஐபோன் பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்ல தான் வந்து லான்ச் ஆயிட்டு இருக்கு. யாரடா இந்த போனை வாங்குவா அப்படின்னு நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்தியால தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்துட்டு அதிகமா ஐபோன் வந்துட்டு சேல் ஆயிருக்கு. இந்த ஐபோன் 15 சீரிஸை நீங்க வாங்குவீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பார்ப்போம் லான்ச்சுக்கு அப்புறம் எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு. இந்த ஐபோன் 15 சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.